ஒரு ஒரு வார்த்தை. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் எல்லை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியாவான். அவன் எப்படியாப்பட்டவன்னு சொல்லி அது கீழே அந்த வசனம் சொல்லு. கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கவன் அவன் யாராக இருப்பான், எப்படி இருப்பான்? எனக்கு கவனிங்க. அவன் காவா ஓரமாக நடப்பட்ட ஒரு மரத்தை போல் இருப்பானான். வெயில் உஷ்ணம் கூட அந்த மரத்துக்கு தெரியாதான். மழை வரலன்னு கூட அதனுடைய வேர்கள் கால்வாய் ஓரமாக இருக்கிறனால அந்த தண்ணீரில் அது செழிப்பாக இருக்குமா, தன் காலத்தில் தன் கனியை கொடுக்குமா. அப்படின்னா நம்ம எங்கே நட்டப்பட்டிருக்கிறோம், எங்கே இருக்கிறோன்னு ரொம்ப முக்கியம். அப்படின்னா இதுக்கு ஒரே அர்த்தம், அதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். ஆமாம், அவன்தான் எப்பவுமே பச்சையாக இருப்பான், பசுமையாக இருப்பான், கனி கொடுக்கிறவனாக இருப்பான், நீர் ஓரமாக காவ ஓரமாக நட்டப்பட்டவனாக இருப்பான். அப்படின்னா நம்ம யார் மேல் நம்பிக்கை வச்சுருக்கிறோம்? நம்ம யாரை நம்புகிறோம்? இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். சில பேரை கர்த்தர் தான் நம்ம நம்பிக்கை. நம்பி 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 நம்ம விழுந்தது போதும், நம்பி 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 ஏமாந்தது போதும், நம்பி 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 தோற்றது போதும். கர்த்தர் மேலே என்ன பண்ணலாம்? நம்ம நம்பிக்கை வைத்து அவரையே நம்பிக்கை கொண்டு இருக்கிற மனுஷனாக நம்ம என்ன பண்ணணும்? மாறணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை நீர் அந்த காவா ஓரமாக நட்டப்பட்ட மரத்தை போல நம்மளுடைய வேர்கள் நீர்கால்கள் ஓரமாய் அது பரவி தன் காலத்தை தன் கனி தந்து பச்சை பசையில் இருக்கிறது போல் நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். வெயிலானாலும் முசுனானாலும் அதை இலை உதிராமல் பச்சை பசேல்னு இருக்கும். காரணம் என்னென்னா கர்த்தர் தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்கள் கூட அப்படி இருந்தீங்கன்னா எவ்வளோ உபத்திரங்கள் பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து அவரே நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற நீங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், எத்தனை உபத்திரங்கள் பாடுகள் வந்தாலும் நீங்கள் பச்சை பசேல்னு இருப்பீங்க. தன் காலத்தை தன் கனி கொடுக்குற பிள்ளைகளை